இன்று பெண்கள் உண்மையில் என்ன எடையை சுமக்கிறார்கள்? அவை அவளுக்கு எப்படி அழகாக நடக்க வேண்டும், அவளுடைய குரலை தாழ்த்த வேண்டும், அவளுடைய இடத்தை அறிய வேண்டும் என்று கற்பிக்கின்றன. எப்போது புன்னகைத்து வணங்க வேண்டும், ஆனால் ஏன் அல்லது எப்படி என்று ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது என்று அவளுக்கு கற்பிக்கின்றன. அவை அவளுக்கு பொறுமையை கற்பிக்கின்றன, அவமானத்தை கற்பிக்கின்றன, பெயரை தாங்காமல் எடையை தாங்க, வளைக்க, உடைக்க, ஒருபோதும் வழிதவறாமல் இருக்க, கனவுகளை மங்கச் செய்ய. ஆனால் அவளுடைய இதயத்தில் ஒரு நெருப்பு பிரகாசமாக எரிகிறது. ஒரு அமைதியான தீப்பொறி, ஒரு மறைக்கப்பட்ட ஒளி. ஏனென்றால் கற்பிக்கப்பட்ட பாடங்களை கற்றுக்கொள்ள முடியாது. கட்டப்பட்ட கூண்டுகளை தூக்கி எறியலாம். மகன்களின் மௌனம். அவை மகள்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கற்பிக்கின்றன. ஆனால் மகன்களை விலகி பார்க்கச் சொல்கின்றன. தயவு வார்த்தைகள் இல்லை, அக்கறை இல்லை, விழிப்புடன் இருக்க பாடங்கள் கற்பிக்கப்படவில்லை. அவை அவர்களுக்கு வலிமையை கற்பிக்கின்றன, ஆனால் செலவை அல்ல. புறக்கணிக்கப்பட்ட அன்பு, இழந்த நம்பிக்கை. அவை அவர்களுக்கு சக்தி, பெருமை மற்றும் சண்டையை கற்பிக்கின்றன. ஆனால் விஷயங்களை எவ்வாறு சரிசெய்வது என்பதை ஒருபோதும் கற்பிக்கவில்லை. ஆனாலும் மௌனம் வளர்கிறது, ஒரு கனமான சங்கிலி, காணப்படாத வலியால் இதயங்களை பிணைக்கிறது. பார்க்க ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத மகன்களுக்கு கடந்த காலத்தை முடிவில்லாமல் மீண்டும் செய்யவும். அவள் சமைக்க, சரிசெய்ய, சேவை செய்ய கற்றுக்கொள்கிறாள். அவன் தன் பெயரையும் அவனுக்கு என்ன தகுதியானதோ அதையும் கற்றுக்கொள்கிறான். அவள் கேட்க கற்றுக் கொடுக்கப்படுகிறாள், இருக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறாள். அவன் வாழ, வழிநடத்த, வழிதவற கற்றுக்கொடு இக்கப்படுகிறான். அவள் சுமைகளைச் சுமக்கிறாள், ஒருபோதும் பகிர்ந்து கொள்ளப்படவில்லை. அவன் வாழ்க்கையில் அக்கறை இல்லாமல் நடக்கிறான். ஒருவன் வரம்புகளை கற்றுக் கொடுக்கிறான், ஒருவன் எதையும் கற்பிக்கவில்லை. ஒருவன் கூண்டில் அடைக்கப்படுகிறான், அதே நேரத்தில் ஒருவன் ஓட முடியும். ஆனால் சமநிலை மாறுகிறது, சக்கரம் திரும்பும், மறக்கப்பட்ட பாடங்கள் திரும்பும். எடுக்கப்பட்டதற்கு, மறுக்கப்பட்டதற்கு மீண்டும் எழும், குறையாது. அவளுடைய விதிகள், அவனது சுதந்திரம். அவள் தூய்மையாக இருக்க வேண்டும், அவள் கனிவாக இருக்க வேண்டும், அவள் மனதில் உள்ளதை அவள் அழிக்க வேண்டும். அவன் அலையலாம், அவன் வழிதவறலாம், யாரும் அவன் வழியில் பார்க்க மாட்டார்கள். அவள் தியாகம் செய்ய வேண்டும், அவள் கீழ்ப்படிய வேண்டும். அவள் ஒருபோதும் விலகிச் செல்லக்கூடாது. அவன் நிமிர்ந்து நின்றதற்காக பாராட்டப்படுகிறான். அவள் விழுந்தால் அவள் குற்றம் சாட்டப்படுகிறாள். 2 விதிகள், ஒன்று கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது, ஒன்று சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டுள்ளது, ஒன்று தனியாக விடப்படுகிறது. ஆனால் சுவர்கள் உடைந்து போகும், அலைகள் மாறும். ஒருமுறை சாய்ந்த உலகம் விரைவில் உயரும். அவளுடையதல்லாத பெயர்களை அவள் சுமக்கிறாள், பண்டைய வார்த்தைகளின் சங்கிலிகளை அவள் அணிந்திருக்கிறாள். அவள் விதிகளின் எடையின் கீழ் வளைகிறாள், அமைதியான பள்ளிகளில் பிறந்ததிலிருந்து கற்பிக்கப்படுகிறாள். அவள் வீட்டை தாங்குகிறாள், வலியை தாங்குகிறாள், புயலை மறைக்கிறாள், மழையை தாங்குகிறாள். அவளுடைய சண்டையை பார்க்க முடியாத அளவுக்கு குருடான உலகம். அவளுடைய குரல் எரிவதை கேட்க முடியாத அளவுக்கு செவிடாக இருக்கிறது. ஆனாலும் அவள் நடக்கிறாள், வணங்காமல், உடைக்கப்படாமல். பேசப்படாத ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளுடைய வலிமை. ஏனென்றால் சுமைகள் கூட முடிவடைகின்றன, புயல்கள் கூட உடையும், வளைவதில்லை. அவள் எழுத்து நடையை கற்றுக்கொள்கிறாள், விளையாட்டு விதிகள், உலகம் அவனுடையது என்று அவன் கற்றுக்கொள்கிறான். அவளுக்கு சேவை செய்ய, வடிவமைக்க, வைத்திருக்க கற்றுக் கொடுக்கப்படுகிறான். அவள் காத்திருக்க, அனுமதி பெற கற்றுக்கொள்கிறாள். அவன் குளிர்ந்த லட்சியத்தின் கலையை கற்றுக்கொள்கிறான். அவள் மென்மையாகவும், உறுதியாகவும், கனிவாகவும் இருக்க வேண்டும். அவன் உணரக்கூடாது, அவன் கவலைப்படக்கூடாது. ஆனால் ஒரு நாள் பாடங்கள் இழக்கப்படுகின்றன, ஆண்டுகளின் எடை சூரியனை விட அதிகமாக பிரகாசிக்கிறது. உண்மையைச் சொல்லும்போது சலுகை மங்கிவிடும். இதயங்கள் தைரியமாக இருக்கும்போது சுதந்திரம் செழிக்கும்.
அவனுக்குச் சொல்லப்படாத பாடங்கள் அவனுக்கு எப்படி அழ வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை, இதயங்கள் ஏன் இறக்கின்றன என்று யாரும் சொல்வதில்லை. அவனுக்கு அன்பு உடைந்து போகும் என்று யாரும் எச்சரிக்கவில்லை. அந்த மௌனம் ஒரு வெற்று வலியை விட்டுச் செல்கிறது. வார்த்தைகள் குணமாகும் என்று யாரும் சொல்வதில்லை, அந்த வலிமை நாம் உணர்வதை விட அதிகம். அவனுக்கு சக்தி மங்கிவிடும் என்று யாரும் சொல்வதில்லை, அந்த கருணைதான் உண்மையிலேயே நிலைத்திருக்கும். அவன் மிகவும் தாமதமாக கற்றுக்கொள்கிறான், இழப்பில் கற்றுக்கொள்கிறான். அந்த அன்பு புறக்கணிக்கப்படும் விலையை தாங்கும். சொல்லப்படாமல் விடப்படும் பாடங்கள் நீண்ட காலமாக உலகை கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடும், அனைத்தும் தவறாக இருக்கும். கீழ்ப்படிவதற்கு உயர்த்தப்பட்டவள், கேள்வி கேட்காதவள், அவள் கைகள் காணப்படாத நூலால் பிணைக்கப்பட்டுள்ளன, அவள் வார்த்தைகள் விழுங்கப்படுகின்றன, சொல்லப்படாமல் விடப்படுகின்றன. அவள் தலையசைக்க, புன்னகைக்க, வளைக்க, ஒருபோதும் உடைக்காத பாசாங்கு செய்ய கற்றுக்கொள்கிறாள். உலகம் அவளுடைய சண்டை அல்ல, அமைதியான அடிகள் விஷயங்களைச் சரியாக்கும் என்று அவளுக்குச் சொல்லப்படுகிறது. அவள் பின்பற்ற, வழிதவறாமல் மண்டியிட, சேவை செய்ய, மங்கிப்போக கற்றுக் கொடுக்க இப்படுகிறாள். ஆனால் கேள்வி கேட்கும் மனங்கள், எரியும் இதயங்கள், ஒரு நாள் உலகத்தை திரும்பக் கற்றுக் கொடுக்கும். சங்கிலிகள் வலிமையானவை, ஆனால் உடையாதவை அல்ல. உண்மை விழித்தெழும்போது மௌனம் விரிசல் அடைகிறது. மகள்களுக்கான நடத்தை, மகன்களுக்கான சக்தி. அவர்கள் பெண்கள் நேராக உட்கார, குரல்களை குறைக்க, காத்திருந்து காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். கைகளை கூப்பி தலை குனிந்து, புத்தகங்களை அல்ல, வீடுகளை கனவு காண. அவர்கள் சிறுவர்களை துரத்திச் சென்று உரிமை கோரக் கற்றுக் கொடுக்கிறார்கள். உலகைச் செதுக்க, ஒரு பெயரை உருவாக்க, தங்கள் மனதை பேச, எடுத்துக்கொள்ள, சொந்தமாக்கிக் கொள்ள, ஒருபோதும் சந்தேகத்தில் நிற்காமல் இருக்க. ஆனால் அவர்கள் கற்பிப்பதை அவர்கள் அழிக்க வேண்டும். ஒவ்வொரு இதயமும் விழித்தெழுவதற்கு தகுதியானது. ஒருவரின் வீழ்ச்சியில் கட்டமைக்கப்பட்ட சக்தி காலத்தின் சோதனையை ஒருபோதும் தாங்காது. அவள் பெயர்களைச் சுமக்கிறாள், அவள் பாத்திரங்களைச் சுமக்கிறாள். அவள் ஒருபோதும் சொல்லப்படாத கதைகளைச் சுமக்கிறாள். அவள் வலிமையாக இருக்க வேண்டும், ஆனால் இனிமையாக இருக்க வேண்டும். அவள் தோல்வியடையக்கூடாது, அவள் பலவீனமாக இருக்க முடியாது. அவள் அழகாக இருக்க வேண்டும், ஞானியாக இருக்க வேண்டும். அவள் வழிதவறக்கூடாது, அவள் இணங்க வேண்டும். அவள் சகித்து இக்கொள்ள வேண்டும், அவள் மன்னிக்க வேண்டும். வாழ்வதற்கு அவள் நன்றியுள்ளவளாக இருக்க வேண்டும். ஆனால் கனமான சுமைகள் முதுகெலும்பை வளைக்கின்றன. மற்றும் மிகவும் இறுக்கமான விதிகள் காலப்போக்கில் உடைந்து விடும். அவளிடம் உள்ள அனைத்தையும் கேட்கும் உலகம், அவள் இல்லாததை விரைவில் கற்பிக்கப்படும்.